சம்பத் அவர்களுடைய மனைவியார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய தாயார் திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்கள் பொது வாழ்விலே மிகுந்த மரியாதைக்குரியவராக, அன்பிற்குரியவராக, பண்பிற்குரியவராக செயல்பட்டவர்கள். தான் சார்ந்திருக்கும் இயக்கத்திலே பல உயர்ந்த பொறுப்புகளை பெற்று சிறப்பாக பணியாற்றியவர். மறைந்த மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு ஐயா சம்பத் அவர்களும் அவர்களது மறைந்த துணைவியார் அவர்களும் குடும்ப பாசத்தோடு பழகியவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்களது மறைவினால் வாடும் அவர்களது குடும்பத்தார், உற்றார், உறவினர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஈ.வி.கே. சம்பத் அவர்களின் வாழ்வின் ஆதார சுருதியாக திகழ்ந்த வாழ்க்கை துணைவியார் அம்மையார் சுலோச்சனா சம்பத் அவர்கள், அன்பு சகோதரர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களினுடைய அருமை தாயார் மறைந்த செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். பல ஆண்டு காலமாக அவர்களை நான் அறிவேன். எல்லையற்ற தாய்ப்பாசத்தோடு என்னிடத்திலே பரிவு காட்டியவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றினார்கள். அவர்களுடைய மறைவினால் துயரத்திலே தவிக்கின்ற அவரது குடும்பத்தினருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈ.வி.கே. சம்பத் அவர்களின் துணைவியார் திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தந்தை பெரியார் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த ஒரு அரசியல் பின்னணியோடு தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கியவர். சொல்லின் செல்வர் சம்பத் அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்து அவருடைய அரசியல் கடமைகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்தவர். பேரறிஞர் அண்ணாவுக்கு மிகவும் வேண்டியவர். எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக விளங்கியவர். இன்றைய முதல்வர் அவர்களுக்கும் மிகுந்த நம்பிக்கைக்குரிய இடத்திலே இருந்து அரசியல் பணிகளை ஆற்றியவர். எம்ஜிஆர் காலத்தில் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் தலைவராகவும், தொழில் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவராகவும், இன்னும் பல்வேறு அரசியல் பொறுப்புகளையும் ஏற்று திறம்பட செயலாற்றியவர். ஈ.வி.கே. சம்பத் அவர்கள் இல்லாத குறையை தன்னுடைய அரசியல் பணிகளின் மூலம் நிறைவேற்றியவர். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களின் அருமை அன்னையாராக இருந்து அவருக்கும் அரசியல் பணிகளில் ஈடுபாட்டை வளர்த்தவர். திராவிட தேசியம் என்கிற அரசியலாக இருந்தாலும், தமிழ் தேசியம் என்கிற அரசியலாக இருந்தாலும், தந்தை பெரியார், ஈ.வி.கே. சம்பத் ஆகிய இருவரும் தலைவர்களின் பங்களிப்பு மகத்தானது. திராவிட தேசியத்தை பேசுகிற யாரும் தந்தை பெரியாரை பிரித்து பேச முடியாது. தமிழ் தேசியத்தை பேசுகிற யாரும் ஈ.வி.கே. சம்பத் அவர்களை விட்டு பேச முடியாது. அப்படி தமிழுக்காகவும், தமிழ் இனத்திற்காகவும், தமிழ்நாட்டு மக்களின் மேம்பாட்டுக்காகவும் பெரும் பங்களிப்பாற்றிய குடும்ப பின்னணியை கொண்டவர் மறைந்த திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்கள். அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். சொல்லின் செல்வர் ஈ.வி.கே. சம்பத் அவர்கள் உயிரோடு இருந்த காலங்களில் நாங்கள் இங்கே பாலதண்ட ஆயுதத்தோடும் ஜெயகாந்தனோடும் நானும் இங்கே வந்திருக்கிறேன். மணிக்கணக்கிலே கண்ணதாசன் உட்பட நாங்கள் விவாதித்த இடம்தான் இந்த இடம். அப்பொழுது எங்களை அன்போடு உபசரித்து வரவேற்று எல்லாவற்றிற்கும் ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவியாக விளங்கிய திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்களையும் அந்த நாளிலிருந்து நான் நன்கு அறிவேன்.
ஒரு இல்லத்தரசிக்கு இருக்க வேண்டிய பொறுப்புணர்வு, பொறுமை, ஈவு இரக்க உணர்வுகள் அனைத்தையும் கொண்டவராக இருந்தார். அவர் பெற்றெடுத்த செல்வங்கள் EVKS இளங்கோவன் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பணிபுரிகிறார். இன்னொரு தம்பியும் இன்னொரு துறையிலே சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார். நன்மக்கள் செல்வத்தை பெற்ற மன நிறைவோடுதான் அவர் இன்றைக்கு இயற்கை எய்தியிருக்கிறார். சொல்லின் செல்வர் அவர்கள் மறைந்த போதும் அவரது இனிய வெண்கல குரலையும் செந்தமிழையும் கேட்டு மகிழ்ந்தவர்களில் நானும் ஒருவன். அத்தகைய குரலோடும் அத்தகைய தெளிவோடும் பேசிய ஒரு தமிழ் பேச்சாளரை நான் மேடைகளிலே தேடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் சந்தித்தது இல்லை. அவரது துணைவியாராக வாழக்கூடிய பெரும் பேற்றினை பெற்ற திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் எங்கள் தோழர்கள் நண்பர்கள் அனைவர் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீரென மரணமடைந்த திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்களை இருந்ததை கேட்டு மிகவும் வருத்தமடைந்தேன். எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டராக இருந்து அவரது இரு பிள்ளைகளையும் நல்ல வழியிலே வளர்த்து இந்த ஒருவர் காங்கிரஸிலும் இன்னொருவர் தனிமையாக இருந்திருக்கிறார். இனியன் சம்பத் அவர்கள். இனியன் சம்பத் பழக்கம் இருக்கிறது. உண்மையிலே இது நாடு இழந்த ஒரு பெண்மணியின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு பெண்மணி. உண்மையிலே மிக வருத்தமாக இருக்கிறது. இதை ஈடு செய்வதற்கு இந்த யாரும் இருக்க முடியாது. இன்று முதலமைச்சர் கூட அதுக்கு ஈடு இருக்குமா சந்தேகமாக இருக்கிறது எனக்கு. அப்படிப்பட்ட பணி செய்தவர் இந்த கட்சிக்காக. உண்மையிலேயே மிக வருந்துகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது கட்சியின் சார்பாகவும் சொந்த சார்பாகவும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். சொல்லின் செல்வர் EVKS சம்பத் அவருடைய துணைவியார் திருமதி சுலோச்சனா சம்பத் அவருடைய மறைவிற்கு அவருடைய புதல்வரும் தமிழக காங்கிரஸ் தலைவருமாகிய EVKS இளங்கோவன் அவர்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழகத்தினுடைய மேதகு ஆளுநர் ரோசையா அவர்களும் இரங்கல் செய்திகளை தெரிவித்திருக்கிறார்கள். தலைவர் இளங்கோவன் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள்.